வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதிமுகவினுடைய தலைமை தொடங்கி பொதுச் செயலாளர் தொடங்கி அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரை பொதுவெளியில் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை அவர்களுடைய வழக்கமாகவே வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக விழுப்புரத்தில் பேசியிருக்கின்ற அந்த கட்சியினுடைய இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சராக அவர் இருந்திருக்கிறார், சி.வி. சண்முகம் என்பவர் ஒரு தவறான ஒரு போக்கில் பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகின்ற நலத்திட்டங்களோடு பெண்களையும் ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் நெருங்குகிறது, எனவே உடனடியாக திமுக அரசு அறிவிக்கும், திமுக நிறைய அரசு திட்டங்களை அறிவிக்கும், இலவச திட்டங்களை கொடுப்பார்கள், இலவச மிக்சி கொடுப்பார்கள், கிரைண்டர் கொடுப்பார்கள், ஆடு மாடு கூட கொடுப்பார்கள், அவர்களோடு எல்லோருக்கும் ஒரு மனைவியும் கொடுப்பார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். இது எத்தனை பெரிய ஒரு கொச்சையான ஒரு பேச்சு! இது பெண்களை எப்படி இழிவுபடுத்துகிறது என்பது கூட புரியாமல் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார் என்பது மிகுந்த அதிர்ச்சியை தருவதாக இருக்கிறது. அவருடைய போக்கே அப்படித்தானோ என்றும் கூட நம்மால் ஒரு கேள்வி எழுப்ப முடிகிறது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை அதிமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா, அல்லது பெண்கள் முன்னேறுவதையே அதிமுகவிற்கு பிடிக்கவில்லையா என்ற பல்வேறு கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு திமுகவின் சார்பில் திரு நாகநந்தினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் அதனுடைய மாநில தலைவர் திரு மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில குழு உறுப்பினர் திரு ராஜாத்தி அவர்களும் நம்மோடு இணைகிறார். இவர்களோடு அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாகநந்தினி மேடம், இப்போ சி.வி. சண்முகத்தோட பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுள் ஒருவராக அவர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக கூட இப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேசிய அந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்கள் குறித்து மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான பெண்கள் குறித்தான ஒரு இழிவான ஒரு பேச்சாக அது இருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அது? அனைவருக்கும் வணக்கம் மேம். உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரிதான், ஒரு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார், இதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறார். ஆனா இவருக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இழிவா பேசியிருக்கிறார். அதாவது நம்ம சொல்றோம்ல, திராவிடம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா உரிமை போயிடும், சுயமரியாதை போயிடும், உங்களுக்கான நீதி கிடைக்காது, இந்த திராவிடம் தான் நம்மள இவ்வளவு நாள் வாழ வச்சுச்சுன்னு நம்ம இவ்வளவு பேசும்போது நிறைய பேர் இது என்ன சும்மா பேசிட்டு இருக்காங்க, இது கட்டுக்கதையா சொல்லிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளா இந்த விஷயத்த பரப்பிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சான்றா இருக்கிறதா இது. இன்னைக்கு இவ்வளவு திராவிடத்துல ஊர்ந்து இன்னைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு மேல அதுவும் சாதாரணமாலாம் இல்லை, பெண்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அப்படி இருந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு படியா ஏறி வந்திருக்கு. அதற்கு காரணம் நம்மளுடைய திராவிட சித்தாந்தம். இதெல்லாம் தாண்டி நமக்கான உரிமை, நமக்கான வளம், இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி. அதுவும் அவருக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சோரம் இருந்தா, இத்தனைக்கும் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரை இழிவுபடுத்துறதுக்காக அவர் சொன்னாரு? முதல்வரை இழிவுபடுத்தணும்னு அவர் பேசினாரா? அப்போ முதல்வரை இழிவுபடுத்தணும்னு நினைச்சதே முதல் தப்பு ஃபர்ஸ்ட். அடுத்தது ஒரு பெண் இனத்தையே கேவலப்படுத்துற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப இது அவங்களுடைய கட்சியினுடைய அந்த பொதுச் செயலாளர், தலைவர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? இல்ல நான் கேட்கிறேன், எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தலாம்? அதுவும் வீட்டுக்கு ஒரு மனைவியை இலவசமா தருவாங்கன்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு சொற்களை இவர் பயன்படுத்தும் போது இதை கேட்கும் போது எவ்வளவு காட்டமா இருக்கு தெரியுங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்கள் ஒரு வெளியில அதுவும் அரசியல் சார்ந்து பேசும்போது எவ்வளவு கஷ்டம். நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வழித்தடத்துல வந்தவங்க தானே நீங்க. அப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி நீங்க பேசியிருப்பீங்களா? பேசினா அந்த அம்மா சும்மா விட்டுருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்ப பேச முடியாததை இப்ப பேசலாம் அப்படின்னு பேசுறீங்களா? இல்ல உங்க பின்னாடி மேல ஒரு பாசிசத்தோட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க அப்படித்தானே எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கான முன்னேற்றத்தை நாங்க கொடுக்கிறோம், பெண்களுக்கான வளர்ச்சியை நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லி பெண்களை முழுக்க முழுக்க மட்டம் தட்டுறதும், பெண்களுக்கான வளர்ச்சி கொடுக்க கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க கூட்டணி இருக்காங்கன்ற தைரியத்துல சி.வி.
சி வி சண்முகம் அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்காரா? இவர் இந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை. ஏன்னா தலைமை சரியா இருந்தா தானே இவரு சரியா இருப்பாரு. இன்னைக்கு பெண்களுக்கான விடியல் பயணம் இது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஒரு சாதாரண அடித்தட்ட பெண்களுக்கு தான் தெரியும். அந்த பஸ் கட்டணம் கூட தனக்கான உரிமையா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த விடியல் பயணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே லிப்ஸ்டிக் பஸ் சொல்லி கிண்டல் அடிச்சவர் தானே அவங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஆவுனா நாங்க பெண்களுக்கு முன்னாடி நிப்போம், பெண்களுக்கான உரிமையை மீட்டு கொடுப்போம், அதுக்கு மேல இந்துக்களுக்கு நாங்க முன்னாடி நிப்போம் பேசக்கூடிய இந்த பிஜேபியில இருக்க தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அக்கா குஷ்பு எங்க? எல்லாத்துக்கும் முன்னாடி நிப்பாங்களே கஸ்தூரி, அவங்க எங்க? அதுக்கு மேல இத பாருங்க, இன்னைக்கு கூடி பிரஸ் மீட்ல ரொம்ப சிரிச்சு 41 பேர் இறந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல. புதுசா எங்க கட்சிக்கு கூட்டணி வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க வானதிகா. அந்த அக்கா எங்க? ஏன் இவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? அவர் பெண்கள்னா எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு தானே சொல்லியிருக்காரு. ஏன் இவங்களுக்கு எல்லாம் கோவம் வர மாட்டேங்குது? அதை தாண்டி இலவசத்தோட பெண்களை கம்பேர் பண்ணி பேசுறீங்களே. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அப்போ இலவசமா பெண்கள் போய் சேர்ந்துருவாங்க, கிடைச்சிருவாங்க அப்படின்னா இலவசத்தை பெறுறவங்களும் அந்த இலவசத்தினால பயனடைகிறதும் அதிகமா இந்துக்கள் தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹெச் ராஜா அவர்கள் வருவார்ல, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு. ஏங்க இன்னைக்கு இந்து பெண்களை தாங்க கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இதையும் நான் பேசுவேன். ஏன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் மத அரசியல் பண்ணும்போது அப்ப இன்னைக்கு பெண்கள் நாங்க ரொம்ப இழிவுபடுத்தப்பட்டிருக்கோம். அப்ப இது சாதாரண விஷயம் இல்ல மேம், இத கடந்து போக முடியாது. இது கண்டனத்துக்குள்ளாக்க வேண்டியது. ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுமா? கண்டிப்பா நாகநந்தினி மேடம், அடுத்தடுத்து நம்ம சுற்றுகளை பேசுவோம். ஏன்னா இன்றைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் சேலத்துல ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்தி இருக்காங்க. அடுத்தடுத்து பெண்கள் அமைப்புகள் நாங்கள் இது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆர்ப்பாட்டம் செய்வோம், அவருக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நடத்துவோம்னு கூட அறிவிச்சிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். மஞ்சுளா மேடம், நீங்க உங்களுடைய பார்வை, அதாவது ஒரு பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசியதோடு அதை நியாயப்படுத்துகின்ற வகையிலும் கூட சில விஷயங்கள் அவங்க பேசுறாங்க, உங்களுடைய பார்வை? அதாவது பெண்களை பற்றி இது வரைக்கும் நம்ம நிறைய கேவலமா பேசினதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுலயே ரொம்ப ரொம்ப ஒரு படு கேவலமான ஒரு கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க பேச்சை சி.வி. சண்முகம் பேசியிருக்காரு. அது எப்படின்றத நான் பின்னாடி விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் எங்களுடைய அமைப்பு இதுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்க தெரிவிச்சிருக்கோம். ஒண்ணு என்னன்னா, இந்த கண்டனத்தை தெரிவிச்சதோட 2 கோரிக்கைகளை நாங்க முக்கியமா வைக்கிறோம். ஒண்ணு சி.வி. சண்முகத்தை காவல்துறை உடனடியா வழக்கு பதிவு செய்யணும். இது ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிற நடவடிக்கை, அப்படியான ஆபாசமான ஒரு பேச்சு. இது ஏற்கனவே நமக்கு அதற்கான சட்டங்கள்லாம் இருக்கு. ஐபிசி 509 கீழையும், அதுக்கப்புறம் அநாகரிகமாக பேசுறது இது மாதிரி பெண்களை தடை செய்கிற சட்டம் 1986 இருக்கு. இதன் கீழெல்லாம் கட்டாயமாக சி.வி. சண்முகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதே போல இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு செயலாளர் எடப்பாடி இவ்வளவு ஒரு கேவலமான வகையில பெண்களை இழிவுபடுத்தி ஒரு அமைச்சர், அது மட்டுமல்ல ஒரு வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், எத்தனை விதமான அவர் அதிமுகவுடைய சாதாரண ஒரு தொண்டர் கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுடைய பிரச்சனைகளையும் சட்டங்களையும் எடுத்து பேச வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபரே இவ்வளவு கேவலமாக பெண்களை பேசிய பின்பும் எடப்பாடி அமைதியாக இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்க இதுல முன் வச்சிருக்கோம். இப்ப நீங்க கேட்டபடி இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, நீங்க அந்த பேச்சை நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். சேர்த்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப இவங்களுடைய எல்லாம் என்ன இருக்குன்னா, பெண் ஒரு பொருள், அவ ஒரு மனுஷி கிடையாது, அவளுக்கு உயிர் கிடையாது, அவ ஒரு உழைப்பாளி கிடையாது, அது மாதிரிலாம் இவங்க பாக்குறதே கிடையாது. அவ ஒரு உடைமை, அவளை என்ன வேணாலும் பேசலாம், அதை கொடுத்துடலாம். நீங்க அப்படிதான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. இந்த விதத்துல இது ஒரு கடுமையா எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம மகளிர் உரிமை தொகை பத்தி பேசுறோம். மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு அடையாளமாக பெண்களுடைய உழைப்பை, வீட்டு வேலையை ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பண மதிப்பை தருகிற அளவுக்கு அடையாளப்படுத்தி ஒரு உரிமை தொகையாக வழங்கப்படுது. ஆனா இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒரு அந்த பெண்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துறாங்க. என்னன்னா, பெண்ணுன்னா ஒரு மனைவியா தான் இருக்கணும், அவன் கணவனுக்கு மனைவியா இருக்கிறவ யார் பின்னாடியும் போயிடுவா. இவங்க சொல்ற வார்த்தைகளே அதுதான். இவங்க அப்படிதான் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க மனைவியா வச்சுக்குவீங்கன்னா என்ன அர்த்தம்? அது
அவங்கள வந்து ஒரு பொருளாதார ரீதியிலயோ எந்த விதத்திலும் வந்து அவங்கள அங்கீகரிக்காம மிகவும் கேவலமான ஒரு ஆணாதிக்க போக்கோடு வந்து இந்த பேச்சு ஓகே. கண்டிப்பா. வெளிப்பட்டிருக்கு. கண்டிப்பா. சி.வி. சண்முகம் மட்டும் நான் சொல்ல முடியாது. உண்மையிலே எடப்பாடி அவர்கள் எல்லாம் வந்து பாசிச பாஜகவோட கை கோத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கருத்தியலை கண்டிப்பா மேடம். கொண்டவங்க ஏன்னா ஒரு வாயிலிருந்து இபிஎஸ் அவரே எடப்பாடியே வந்து அவங்க நாகநந்தினி மேடம் சொன்ன மாதிரி அந்த பிங்க் நிற பேருந்தை வந்து லிப்ஸ்டிக் பூசிய பேருந்து அப்படின்னு அவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கிட்ட அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது அப்படிங்கிறதே வந்து அவர் மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியில தான் வந்து முடியுது. பேசலாம் மஞ்சுளா மேடம், அடுத்தடுத்து நம்ம சுற்றுகள்ல பேசலாம். மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது அரசியல் தலைவர்களுக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வர்றவங்க. ஆனால் இப்படி ஒரு பேச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திராவிட பயிற்சி பட்டறையில் இவங்க பயிற்சி பெறலை அப்படின்றது தான் இதை காட்டுது. திராவிடம் என்பது எந்த மாதிரியான கொள்கைகளை இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் விதைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமம், சமூக நீதி வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக மனிதனை ஒரு மனுஷியா பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை திராவிடம் கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அந்த பயிற்சி பட்டறையில இவர் வந்து பயிற்சி எடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி பேசியிருப்பாரா? இப்ப இவங்க எல்லாம் ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்தானே வந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க மனைவியா போ அப்படின்னா உடனே போயிடுவாங்களா? அப்போ எவ்வளோ மோசமான போக்கு பாருங்க. ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி அடிமைகள் அப்படின்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாத்திட்டு இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். நம்ம வந்து பக்தி இலக்கியங்கள்லேயே சில இலக்கியங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனைவியை வந்து ஒரு அடியார் கேட்டார் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவியே வந்து பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான பக்தி இலக்கியங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு இவங்க வந்திருக்கிறாங்களா? நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம்? இன்னைக்கு பெண்களினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு விண்வெளியில போய் சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறப்போ நீங்க வந்து சாதாரணமா ஒரு பொருளை வந்து கொடுக்குற மாதிரி, நான் என்ன கேட்குறேன், நம்ம இடத்துல வந்து வரதட்சணை அப்படின்றது இருக்கா? தமிழ் சமூகத்துல வரதட்சணை கொடுத்து தான் பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. கன்னிகாதானம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யார் கொண்டு வரீங்க? எங்க இருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருது? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பேசுறதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகள்லாம் இன்னும் வலுப்பெறுது. அப்போ கன்னிகாதானத்தையே நம்ம வந்து முற்றிலுமாக எதிர்க்கிறோம். அந்த மாதிரியான சூழல்ல மனைவியை கூட கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய தலைவரை, அதாவது மிக்ஸி கிரைண்டர் ஆடு மாடு கொடுக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு மனைவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது மஞ்சுளா மேடம் சொன்ன மாதிரி ஒரு பொருளாக கருதிதான் அவர்கள் வந்து பெண்களை பார்க்கிறார்கள் அதிமுகவினர் அப்படிங்கிறது. ஐ மீன் அதிமுகவினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறது தானே இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பேச்சுக்கு பேச்சு அம்மாவினுடைய வழியில ஆட்சியை நடத்த போறோம்ன்றீங்க. அப்ப அம்மா யாரு? ஆணா பெண்ணா? அப்போ அவங்க வந்து பெண்ணா இருக்கிற பட்சத்துல நீங்க இன்னொரு பெண்களை இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்க உங்களுடைய தலைவர்களை, உங்களுடைய பொதுச் செயலாளரை வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயத்துல பாதியாக இருக்கக்கூடிய ஆண்களினுடைய சதவீதம் என்ன அளவு இருக்கோ அதே அளவுல பாதியாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் உங்களுக்கு சாப்பாடு தான் போடுவாங்களா? நமக்கு தெரியல. நமக்கு இப்படியான ஒரு தார்மீகமான கோபம் தான் வருது. நீங்க பொது வெளிகளில் கைத்தட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஒரு கட்டத்துல வந்து இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு உலக மகா ஆணழகன்னு சொல்றாங்க. இந்த பாடி ஷேமிங்கு, இந்த உடலை பத்தி பேசுவது, தோற்றத்துல வந்து என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் அந்த அன்புல தானே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதை பத்தியெல்லாம் கவலையே படாம ஒருத்தன் கை தட்டுறான், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அறிவு சார்ந்த ஒரு உரையாடலை நாம நிகழ்த்துவோம் அப்படின்றது இருக்கா? கண்டிப்பாக. அவர்களுடைய கட்சி பெயரில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய உருவம் மிக மிக குள்ளமான ஒரு, அவர் தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து உயரத்தில் கொண்டு போய் வைக்கப்பதற்கான ஒரு அடித்தளத்தை வந்து இங்க ஆட்சியில் அமைச்சு கொடுத்திருக்கிறார். அது கூட தெரியாமல் தான் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியுது. அவருடைய ஆட்சி, அதாவது திராவிடத்தினுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு சொத்துரிமை எல்லாம் வந்திருக்கு. ஏன் சொத்துரிமை அப்படின்னு கேட்டா, பெண்களை ஒரு உயிராகாவது மதிக்க வேண்டும். இன்னைக்கு படித்த பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்கும் பொழுது இவர் சொல்ற மாதிரி ஒரு பொருள் மாதிரி எடுத்து கொடுக்க போறாரா? கண்டிப்பாக மேடம், நீங்க சொன்ன மாதிரி அதாவது உருவம் பார்த்து பேசுவது, கேலி பேசுவது என்பது மிக மிக கடுமையான ஒரு கண்டனத்திற்குரியது. பேசும் ராஜாத்தி மேடம், இப்போ முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசிய அந்த பேச்சு குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மையான ஒரு வன்மமானது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுலயும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கின்ற வன்மமும் வக்கிரமும் இப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை மேம்?
அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உரிமைகளுக்காக ஜனநாயகம், சமத்துவம், பெண் விடுதலை என்ற அந்த கோஷங்களை முன்வைத்து இந்த இயக்கங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெண்கள் அமைப்பு. சமீபத்துல விழுப்புரம் மாவட்டத்துல அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவங்க அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துலதான் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. மக்கள் நல திட்டங்களை அரசு அறிவிச்சு அதை செயல்படுத்தும் போது அதை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில ஒரு மிக்சி கிரைண்டரு, ஆடு மாடு மாதிரி பெண்களையும் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை ஜனநாயக மாதர் சங்கம் வன்மையா கண்டிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல பதிவு செய்யறேன். இது பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை வாக்கு வாங்கும் ஒரு பொருட்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு மோசமான கடுமையான பெண்கள் விரோத கருத்தா ஜனநாயக மாதர் சங்கம் பாக்குது அப்படிங்கறதுதான். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கம் பல்வேறு பகுதிகளில் கண்டன போராட்டங்களை நடத்தியிருக்கு. நாங்க சேலம் மாவட்டத்துல நங்கவள்ளி பகுதியில இந்த கண்டன போராட்டத்தை நடத்தியிருக்கோம். தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்க வலியுறுத்தி அந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஆமா, ஓகே மேம், நன்றி மேம். அப்படியே இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகநந்தினி மேடம், இப்போ என்னன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு தடவை பேசுறாரு, இந்த பிரச்சாரங்களெல்லாம் நடக்குது இல்லையா, அப்போ ஒரு தடவை மேடையில் பேசும்போது தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவை மரியாதை தானே தவிர வெற்று விளம்பரங்கள் அல்ல அப்படின்லாம் அவர் பேசினாரு. இப்போ இந்த பேச்சுக்கு அவர் என்ன சொல்லுவார்? இது ரொம்ப மரியாதையான பேச்சு அப்படின்னு எடப்பாடி கருதுவாரா அல்லது என்ன நடவடிக்கை எடுப்பார்? இல்ல மேம், அந்த மரியாதை, அதாவது அந்த சுயமரியாதை பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனாலதான் இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசணும்னு முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் சரி, இந்நாள் ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் சரி, ஒரு பாமர ஒரு சாதாரண ஒரு பெண்கள் கூட கேள்வி கேட்போன்ற தைரியத்துல துணிச்சல்ல இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம். அது ஒண்ணு. இன்னொன்னு மேம், நான் இதை இன்னொரு கோணத்துல பாக்க, இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் எதோட பெண்களை குறிப்பிட்டாங்க? லேப்டாப்பு, ஆடு மாடு, மிக்சி கிரைண்டர். இது எனக்கு புரிஞ்சிருச்சு மேம். இப்ப இதெல்லாம் யார் கொடுத்தா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக தான் இலவசமா கொடுத்திருக்கு. அப்ப இது அதிமுக ஆட்சி கிடையாது, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அப்போ இங்க நாங்க கொடுக்கறதே, எங்க தலைவர் சொல்றதே உரிமை தொகை, தோழிகள் விடுதி, அதை தாண்டி விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், உங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாமே தரத்தை உயர்த்தி தான் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நாங்க உயர்ந்துட்டோம் சார். நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியுது. இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு பெண்களும் வளர்ந்துட்டாங்கன்னு பாக்கணும். இன்னொன்னு, இவர் பேசினது எனக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆதிக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப வைத்தறிச்சல். இன்னைக்கு பெண்கள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா போயிருவாங்களோ என்னமோ, இருக்கிற ஓட்டு வங்கி எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றங்கிற ஒரு வைத்தறிச்சலையும் ஒரு வேக்காட்டுத்தனத்திலையும் இப்படி எல்லாம் பேசின மாதிரியே இருக்கு. முழுக்க அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு பெண் சொன்னாங்க, நம்ம முதல்வர் கூட உரிமை தொகை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சாதாரண பெண் அவங்க பேசும்போது அந்த காணொலி நான் கேட்கும் போது பார்த்தேன், அது எங்களுக்கு முன்னுரிமை தொகையா இருக்கு அப்படின்னு ஒரு பாமர ஒரு பெண் முதல்வரை பார்த்து பிரைஸ் பண்ணி பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு மேம். அது எல்லாத்துக்கு மேல இந்த நேரத்துல நான் ஒண்ணு குறிப்பிட விரும்புறேன். 2016 அப்போ தமிழ்நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தவரு எஸ். சுந்தர்ராஜ் அப்படின்னு சொல்லி, அப்போ யாரோட ஆட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஏடிஎம்கேவோட ஆட்சி. அந்த ஆட்சியில ஒரு காணொலி இருக்கு, எல்லாருமே அதை போய் பார்க்கலாம். நான் வேணாலும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு அந்த காணொலி தரேன். அப்போ அவர் எப்படி பேசியிருப்பாருன்னா, புதுக்கோட்டையில அந்த பெண்கள் விளையாட்டு பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துல அவர் சொல்லியிருப்பார் ரொம்ப மெத்தனமா, அந்த ஒரு கிராமத்து பெண் தான், அவங்க நல்லா விளையாடக்கூடிய பெண்கள், ஒரு அரசு துறை சார்ந்து அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி வழங்கப்பட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அது ஒரு அரசு பள்ளியில பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். அந்த பெண்கள் கிட்ட பேசுவாங்க, உன்னையெல்லாம் நம்பி நான் 7 கோடி போட்டிருக்கேன், புரிஞ்சுதா? இன்டர்நேஷனல்ல விளையாடுற மாதிரி நினைச்சு, இன்டர்நேஷனல்ல குழந்தைங்க போய் விளையாண்டா எவ்வளவு செலவு பண்ணுவாங்களோ அவ்வளவு செலவு பண்றதுக்காக உனக்கு நான் போட்டிருக்கேன், சரியா போய் விளையாடு. சும்மா இங்கே இருந்து சாப்பாடு நல்லா போடுறாங்கன்னு சாப்பிட்டெல்லாம் குண்டாயிடாத, நீ நல்லா விளையாடலைன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப இழிவா பேசியிருப்பாரு எஸ். சுந்தர்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த அமைச்சர். அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. ஆக இவங்க வரலாற்றை எடுத்து பார்க்கும் போதே இவங்க பெண்கள் வளரக்கூடாது, பெண்களுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுலதான் இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சேர்ந்து இருக்க கூட்டணியும் அத்தகைய கூட்டணி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் ஊர்ஜிதப்படுத்த விரும்புறேன். அதை தாண்டி இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இன்னைக்கு நிர்மலா அப்படிங்கிறவங்க திருச்சியிலிருந்து சென்னை வந்தவங்க நம்ம தலைவர் அவர்களுடைய உரையில பேசியிருப்பாங்க, மகளிர் உரிமை தொகை மூலமாக
10வது கூட சரியா முடிக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சு அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி வந்து இன்னைக்கு அவங்க ஒரு கன்சர்னை நடத்துற அளவுக்கு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எடுத்து பார்க்கும்போது பெண்கள் தொழில் முனைவோர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இந்தியாவுல 28% தான், ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 46% அளவுக்கு உயர்ந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு தெரியுங்க யாருனால நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கோம், யாருனால நமக்கான இன்னைக்கு இந்த வாய்ப்பை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலையும், ஐயோ நம்மளுக்கான வாய்ப்புகள் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இவங்க பேசின மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவங்க பேசுறது ரொம்ப தப்பு. நான் இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணல. அவர் அடுத்ததாக விழுப்புரத்துல வந்து ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை அவர் வந்து அதுவும் கடுமையான படுதோல்வி அப்படின்னு தான் சொல்லணும் சி.வி. சண்முகத்துக்கு கிடைத்தது கடந்த தேர்தல்ல. ஆனா அடுத்த 2026 தேர்தல்ல எம்எல்ஏ ஆயிடணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு முனைப்போடு அவர் இருக்கிறார் அப்படின்லாம் செய்தித்தாள்கள்ல போட்டிருக்காங்க. ஏன் மேம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற எம்பியே கிடைக்குமான்னு தெரியாது. அவர் ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னைக்கு அதுதான் வந்து பூத் கமிட்டி கூட்டம் கூட அதுக்கு தான் அவர் போட்டிருக்காரு. ஆமா ஆமா நான் என்ன கேக்குறேன்னா, தைரியம் இருந்தா இப்ப ரோட்ல நடந்து போய் ஒரு பெண்கள் கிட்ட ஓட்டு கேட்க சொல்லுங்களேன். ஏமா என்ன நம்பி ஒரு ஓட்டு போடுவியான்னு கேட்க சொல்லுங்களேன். பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். இப்போ நான் இது சொல்லமான்னு தெரியல, ஆனா சொல்லி ஆகணும். இப்போ சீமான் அவர்கள் வந்து அவங்க கட்சியில இருந்த ஒரு பெண்ணை பத்தி பிசிறு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினனால எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு அஇஅதிமுகல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் இவ்வளவு பெரிய காட்டமான ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களையும் குத்தி காண்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ பெண்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூடி விழக்கூடாது, விழலுமா அப்படின்னு தமிழ்நாட்டு பெண்கள் யோசிக்கணும். அதை தாண்டி அஇஅதிமுக இருக்காங்கல்ல பெண் நிர்வாகிகள், கொஞ்ச நாச்சும் அவங்களுக்கு சுயமரியாதை இருந்தா அவங்க யோசிப்பாங்கல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நேரம் பதிவு பண்ணுவேன். ஓகே 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 நன்றி. மஞ்சுளா மேடம், இப்போ இன்னொரு பக்கமும் கூட சில விமர்சனங்களை அவர் ரொம்ப மோசமாக கூட பேசி இருக்கிறாரு. அதாவது முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு வருகிற திட்டங்களை முன்வைத்தும், அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு விடுதிகள் திறப்பது, அதில் இருக்கிற வசதிகளை மேம்படுத்துவது, இப்படிலாம் நிறைய அவர் செய்யும் போது அந்த குழந்தைகள் அவரை பார்க்கும் பொழுது அப்பான்னு சொல்லிட்டு அன்போடு கூப்பிடுறாங்க. இன்னும் பெண்கள் வந்து அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சில பெரியவர்கள் வந்து என்னுடைய மகன் மாதிரி அப்படின்னு சொல்லி என்னுடைய மகன் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாவற்றையுமே வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் கொச்சைப்படுத்துறதை பார்க்குறோம். இதே சி.வி. சண்முகம் வந்து சூடு சொரண மானம்லாம் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க அப்படியெல்லாம் கூட அவர் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு. இது அவ்வளவு ஒரு பெண்கள் அப்படி அன்போடு அழைப்பது என்பது அவ்வளவு தவறான, இன்னும் சொல்லப்போனால் மோசமான ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மஞ்சுளா மேடம், அதாவது முதல்வரை உறவுமுறை சொல்லி தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளும், குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், முதிய பெண்கள் அழைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயமா? இல்ல இவங்க அதை கேட்கறதுக்கான எந்த நியாயமுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்க அம்மான்னு தானே வந்து ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து அம்மான்னு தானே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா உணவகம் இருக்கிறது, அது எல்லாமே பேரளவுல கூட இருக்கிறத வந்து இவங்க அங்கீகரிச்சுட்டு தானே இருந்தாங்க. இவங்க இதுக்கு பின்னாடி வந்து அவங்க அப்பான்னு சொல்றதோ, இந்த நம்ம இந்த விஷயத்துல கூட பெண்களை கொச்சைப்படுத்தி அது வெளிப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு உண்மை. பெண்களை இவங்க வந்து இழிவா எப்பயுமே பேசுற மனப்பாங்கோட அது வெளிப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆத்திரத்தோடு இந்த கூட்டமே வந்து தேர்தலுக்கான ஒரு தயாரிப்பு கூட்டமா நடந்திருக்கு. அதை ஒட்டி பேசும்போதுதான் இது வந்து வெளிப்பட்டிருக்கு. ஒரு ஆத்திரத்தோடு வெளிப்படுது. இது என்னவானா, பெண்களுடைய வாக்கு எங்க வந்து இந்த நலத்திட்டங்களின் காரணமாக அரசுக்கு வந்து திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு, இப்ப தற்போதைய அரசுக்கு போயிடுமோன்ற ஒரு ஆத்திரத்தை நீங்க வந்து வெளிப்படுத்துறத நீங்க வந்து பாக்கலாம். அவங்க சொல்ற வார்த்தைகள்லயே வந்து அது வெளிப்படுது. இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கு, உள்ள அச்சம். இப்ப விடியல் பயணத்தை நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, அது சென்னையோ சரி, நீங்க பல மாவட்டங்கள்ல நான் வந்து வெளியில போகும்போது கூட விடிய காலையில 5 மணிக்கு கூட ஒரு பெண் வந்து ஒரு பஸ்ல ஏறினாங்கன்னா, ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கோ, ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கோ கூட அந்த தொலைவுல கூட ஒரு இலவசமா பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அதே போல மகளிர் உரிமை தொகை என்பது அவர்களுடைய எல்லா பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துடுமா, இல்ல வந்து அது போதுமானதா என்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனாலுமே அது வந்து ஒரு பெண்ணுக்கான வீட்டு வேலைக்கான ஒரு உரிமை என்ற முறையில ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெண்ணிய அடிப்படையிலும் அல்லது பெண்களுக்கான, அதுவும் குறிப்பாக அடித்தட்டு பெண்களுக்கான ஒரு குறைந்தபட்ச நலனை வந்து செய்கிறது. இவங்க வந்து அதுல இருந்து பயப்படுறாங்க. எப்படி வந்து அரசுக்கு வந்து இது ஓட்டுகளாக மாறும், இது வந்து உத்தரவாதமா இருக்குது அப்படின்றத பயத்துல இருந்துதான் இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு வெளிப்படுதே தவிர, இந்த அரசியல்ல இருந்துதான் இந்த வார்த்தைகளை வந்து ஒரு கடுமையான விஷயமாவும் காட்டுறாங்க.
வெளிப்படுத்துறதா வந்து நம்ம பார்க்கலாம். இது உண்மையிலே அவங்களை உள்ள பயப்படுத்தி இருக்கிற கிளியில இருந்து பேசுற அச்சத்துல இருந்து பேசுகிற வார்த்தைகளா தான் நம்ம வந்து பார்க்க முடியுது அரசியல். கண்டிப்பா கண்டிப்பா மேடம், நம்ம பேசுவோம். மஞ்சுளா மேடம், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பேசியது தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து மரியாதை தான் தேவை அப்படின்னு கூட அவர் பேசியிருக்கிறார் ஒரு கூட்டத்தில். திமுக அரசு வந்து விளம்பரங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, விளம்பரங்கள் தேவையில்லை, பெண்களுக்கு மரியாதை தான் தேவைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பேசியிருக்கிறாரு. இப்போது சி வி சண்முகத்தினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறத மரியாதையான பேச்சாக தான் எடப்பாடி எடுத்துக்கொள்வார். அதெல்லாம் அவருக்கு புரியுமானே எனக்கு தெரியல. ஏன்னா தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டையே பாவம் அவர் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் இந்த சம்பவத்தை கூட அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குமா, அவர் என்னவா பார்த்துருப்பாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் அறிவோ அல்லது வந்து சக மனிதர்கள் மீது எப்படி வந்து நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடோ அவர்கிட்ட இருக்கா அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம்தான். அதனால் இவர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் வந்துட்டு எதுக்குமே வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சூழல்ல இப்படியான ஒரு பேச்சை அவர் ஏதாவது ஒரு அவர் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா எடப்பாடியாரே அப்படிதான் பேசியிருக்கிறாரு அப்படின்றப்போ நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் இவர் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கணும் இதில் அப்படின்னு இருக்கல. ஏன்னா ஒருத்தர் வந்து இவ்வளவு கேவலமாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு, அடுத்த தேர்தல் நடக்கும், அதில் கட்சி சீட்டு கொடுக்கும், அவர் வந்து எலெக்ஷனில் நிற்பாரு, அப்போ மறுபடியும் வந்து ஓட்டு கேட்க வருவார் மக்கள் கிட்ட அப்படின்றப்போ இது எப்படி எளிதாக அப்படி கடந்து போயிடுமா, இந்த போயிடலாமா? இது பெண்களால் போயிட்டு இவங்களை சந்திக்கவே முடியாது. பெண்கள்கிட்ட இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போவே வந்து நினச்சி பார்த்துக்கலாம். ஆமாம், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், 26 தேர்தலில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போவே நம்மளால் வந்து முடிவு பண்ணிக்க முடியுது. இதில் வேற இன்னும் கேட்டால் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்லோகனோட இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க இல்லையா. முதல்ல பெண்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஓகே, அதாவது இவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே இல்லையே, என்ன பண்றதுன்னு முதல்ல நீங்க வாயை திறந்து நல்லதா பேசுங்க. ஒரு கண்ணியம்ன்ற ஒரு சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணியம் அப்படின்ற சொற்கள் வந்து உங்களுக்கு முதல்ல தெரியுதா? இவங்க தோழர் நாகநந்தினி சொல்லும் போது கூட சொல்றாங்க எப்படி வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து பேசுறாங்க அப்படின்றத. அப்போ ஒரு கண்ணியம் நிறைந்த பேச்சுக்களை ஒரு பொது வெளிகளில் உங்களால பேச முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையை நீங்க என்னவா வழி நடத்துறீங்க? இன்னைக்கு வந்து புதுசா ஒரு கட்சியை தொடங்கி அவங்க வந்து இளைஞர்களை எந்த திசையில கொண்டு போறாங்க அப்படின்றத கரூர்ல நடந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? இப்போ பெண்கள் வந்து கொந்தளிச்சு இருக்கிறாங்க, இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு கொந்தளிப்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை தான் இவங்க மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச ஒரு அரசியல் அறிவு அப்படின்றதே இல்லையோ அப்படின்ற ஒரு பெரும் சந்தேகம் தான். அப்போ எப்படி இவரால் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள வர முடியுது? எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு பதவி கிடைக்குது? அப்போ அந்த அளவுக்கு இவருக்கு பொதுவாக நம்ம இதில் சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் தர்மராஜர் தான் நல்லவர், அந்த நல்லவரே சூதாட்டத்தில் உட்கார்ந்தாருன்னா அப்போ மற்றவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அதுவும் சூதாட்டத்தில் உட்கார்ந்ததோடு மனைவியை வைத்து சூதாடியவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெண்களை மதித்தார். பெண்களை வந்துட்டு என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து உண்டாக்குது இல்லையா. அப்போ இவருக்கே இந்த அளவுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் எப்படி இருப்பாங்க? பொதுவாக அதிமுக அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய முகம்தான் பெரும்பாலும் தொண்டர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அதை எல்லாத்தையும் உடைச்சி போட்டு இன்னைக்கு ஒரு தனி நபருடைய ஒரு ஒட்டுமொத்த பிம்பமாக அது வந்து போயிட்டு இருக்கு. நான் என்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக நான் யாரை வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றது தான் பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள இவர் வந்துட்டு சக மனிதர்களை ஒரு பெண்களை வந்து இந்த அளவுக்கு இவர் வந்து தரக்குறைவாக பேசுவார் அப்படின்னா சரி, நீங்கள் இலவசம்னு மனைவின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது பெண்களுக்கு வந்துட்டு கணவன்களை கொடுப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, ஓகே, அது நமக்கு ஒரு இது கேள்வியாக வருது இல்லையா. அப்படின்னா அப்போ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இல்ல, அந்த பெண்களைத்தான் அவர்கள் வந்து ஒரு பொருளாக நினைக்கின்ற அந்த மனநிலையினுடைய பழைய பொது புத்தியிலிருந்து இது வந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதைத்தான் வந்து நம்ம மறுபடியும் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, தாலிக்கு தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டாங்களே அப்படின்னு. நம்ம என்ன கேட்குறோம், ஏன் நம்ம தான் வந்துட்டு அந்த தாலிக்கான தங்கத்தோட நம்ம தான் போகணுமா? ஏன் ஆண்கள் வந்து அந்த மாதிரி தாலிக்கான தங்கத்தை எடுத்துட்டு வரக்கூடாதா? இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்காக நம்முடைய அரசு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொடுத்து மாதந்தோறும்
ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு கூட இலவசம் அப்படின்ற பேர் கிடையாது. ஆனா இதையெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக, அதாவது பெண்கள் முன்னேறிடக்கூடாது, அவங்க முன்னேறிட்டாங்க. பொதுவாக பொது வழிகளில் வரக்கூடிய பெண்களை வந்துட்டு என்ன மாதிரியான விமர்சனம் வைப்போம், இவ யாருன்னு தெரியாதா, இவன் எந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அப்படி ஒரு அதுலயும் இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள்ல பொது நீதித்துறையில இருக்கக்கூடிய பெண்கள், அங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து கணவனை இழந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த நீதி அரசர்களோட அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு கொச்சையாக இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து ஒரு பேச்சை வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு நடிகரா இருந்தாலும் அந்த மாதிரி பேசுறாரு. அப்போ பொது புத்தியில இருக்கக்கூடிய இந்த உணர்வை ஒரு அரசியல் தலைவராக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கா இல்லையா? ஆனா அப்படி இருப்பவரே அப்படித்தான் பேசுகிறாரு. நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அப்போ இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நம்ம கல்வியோட அதே மாதிரி நம்ம வேலை வாய்ப்பை தேடி வரும்பொழுது ஒரு தோழின்ற ஒரு விடுதியோட நம்ம பாதுகாப்பான ஒரு உணர்வோட இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வை உடைச்சு போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி நீங்க வேலைக்கு போகக்கூடாது, நீங்க படிக்க போகக்கூடாது, உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு தான் இது கொண்டு வந்து சேர்க்குது. பேசலாம். ராஜாத்தி மேடம், இப்போ இப்படி பேசுறவர அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட என்ன மாதிரியான மனநிலையோட அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா பெண்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு எடப்பாடி வந்து லிப்ஸ்டிக் பூசி இருக்காங்க பஸ்ஸுக்கு அப்படின்னு பேசும்போது பெண்கள் கிட்ட அதை பற்றி கருத்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நல்லது நடக்கிறதே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, முதலமைச்சர் வந்து இன்றைக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வராரு, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம், ஆனால் அது வந்து அவர் தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 வருஷத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அந்த 10 ஆண்டுகளாகவே அதிமுக வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான மனநிலையில் தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்பவே பயம் வந்துருச்சு அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு. அதனாலதான் இப்ப வந்து இப்ப தமிழ்நாடு அரசு வந்து இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி தோழி விடுதிகள், இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி இந்த பகுதி குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பெண்களுக்கு அல்லது வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு அப்படிங்கறதுதான் தோழி விடுதிகள்லாம். ஆக இது மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்காக, பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு வந்து கொண்டுட்டு வராங்க. இப்ப வந்து சமீபத்துல பார்த்தோம்னா நடமாடும் ரேஷன் கடைகள், வயதானவர்கள் வந்து கடைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வீடு தேடி இப்ப வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மீது இவங்களுக்கு ஒரு கோபம், அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து அவங்களை சார்ந்த அமைச்சர்களாகட்டும், அவங்களை சார்ந்த அதிமுகவினுடைய பிரதிநிதிகளாகட்டும் பொதுவெளியில், பொது மேடையில் இந்த மாதிரியான ஒரு கோபத்தை உருவாக்கக்கூடிய வகையில, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவங்களுடைய பேச்சு, தோணி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மக்கள் மத்தியில, பொதுவாக நகர்ப்புற கிராமப்புற மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய திட்டங்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாருமே வரவேற்கிறார்கள். இப்ப இந்த மாதம் முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த முகாம்ல அந்த நம்ம என்ன கோரிக்கைக்காக எடுத்துட்டு போறோமோ அந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வெளியில வந்து பேசும்போது மக்கள் வந்து இது மாதிரி போனோம், எனக்கு வந்து உடனடியாக வந்து ரேஷன் கார்டு கிடைச்சிருச்சு, உடனடியாக பட்டா கிடைக்கப்பட்டது இந்த முகாம்ல அப்படின்லாம் பேசும்போது இத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாதிரியான அவங்களோட பேச்சு, நடவடிக்கை, செயல் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா மேடம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து இந்த ஆட்சியினால எங்களுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு பயன் தரக்கூடிய, அவர்கள் வரவேற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இவங்க இப்படி கேவலமா பேசினாங்க அப்படின்னா அது இவர்களுக்கு எதிராகவே திரும்பும் தேர்தலில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சு எதிராக தெரியும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் அவங்க வந்து அவங்களாவே கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு செயலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் நாங்க வந்து பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல கூட பார்த்தோம்னா அவங்க அந்த அதிமுகவினுடைய நபர்கள், பிரதிநிதிகள், அவங்களுடைய அந்த வார்த்தைகள், வாசகங்கள்,
ஒரு 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 சரியான ஒரு வார்த்தைகளா இல்லாம அதுலயுமே வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் அவங்களுடைய வாசகங்கள்லாம் வந்து வார்த்தைகள்லாம் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் தான். இப்ப எதிர்காலத்துல வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியாதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு கூட இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு வராங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து இது சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கள சார்ந்து நிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடும் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த மற்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே கூட மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துட்டு போகும்போது அது உடனடியாக அந்த பிரச்சனை மீது கவனம் செலுத்தி தீர்க்கக்கூடிய நடவடிக்கையாக தான் நாங்க பாக்குறோம். ஆக இது வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு, பெண்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்பாதான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி 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 மேம். நாகநந்தினி மேம், இப்போ என்னன்னா ஏற்கனவே அதாவது ஒரு பெண் தலைமையிலான ஒரு கட்சியில் அவங்க இருந்தாங்க. அந்த பெண்ணால், அதாவது ஜெயலலிதா என்ற ஒரு பெண்மணியால் தான் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இவர்கள் எல்லாம். அப்படி இருந்தும் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. ஆனால் அப்பொழுது இருந்தது ஜெய தலைமை, இப்பொழுது இருப்பது ஷா தலைமை அப்படிங்கிறதுனால இந்த மாற்றம் வந்துருச்சா அவங்களுக்கு? அதையும் தான் மேம் நான் முன்னாடியே கருத்தை தெளிவா சொன்னேன். ஆமா, அதுதான் உண்மையான காரணம். அட்லீஸ்ட் வந்து அப்ப வந்து ஒரு திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த கட்டுக்கோப்புனாச்சு இருந்துச்சு. இன்னைக்குதான் எல்லாத்தையும் மடை திறந்த வெள்ளம் மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை இவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு மேம், இன்னைக்கு இந்த திராவிட மண்ணுல இல்ல அதான் இந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த திராவிட மண்டல பெண்களுக்கான நிலை என்ன அப்படிங்கிறது, இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதுல ஜெர்லின் ஒரு பொண்ணு, காது கேட்காது வாய் பேச முடியாது, ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு உசைன் போல்ட்டுக்கு அடுத்து 3 கோல்டு மெடல் அடிச்சு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு இன்னைக்கு போய் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு திராவிட களம் வந்து ஒவ்வொரு பெண்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கு. நீங்க முன்ன பேசும்போது ஒரு மேடம் கிட்ட கேட்டீங்க, அப்பான்ற சொல்ல வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. உண்மைதான் மேம், இன்னைக்கு நிறைய ட்ரோல் நடக்குது. அதே அந்த மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டுருப்பாங்க. முதல்வர் வந்து அவங்க சொன்னதை கேட்டு உச்சி முகர்ந்து அவங்கள பாராட்டி இருப்பாங்க. ஆனா அத கூடி நிறைய ட்ரோல் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பெண்ன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க இவ்வளவு ஏன் கேவலப்படுத்துறீங்க? இன்னைக்கு இதே ஒரு விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யாராச்சும் பேசிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அப்ப நீங்க பேசினா உங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலைன்னா இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளாகும். அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் இது யோசிக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண இல்ல, நூற்றாண்டு கால போராட்டம். அதை தாண்டிதான் பெண்கள் இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெண் பிறந்தது, பெண் பெற்றதே அந்த மக்கள், அதாவது அந்த குடும்பத்தினர் சந்தோஷப்படுற அளவுக்கு பெண் குழந்தையை கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இத புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி பேச்சுகளை எல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கறத. நன்றி நன்றி நன்றி. மஞ்சுளா மேடம், உங்களுடைய நிறைவு கருத்து நீங்க ப்ளீஸ். இல்ல இப்ப என்னன்னா, இது பெண்களை ஒரு வகையில கொச்சப்படுத்துறதுன்றது ஒரு புறம். இன்னொரு பக்கம் என்ன, அவங்க வார்த்தைகளை நீங்க பாருங்க. ஒரு மனைவியை கூட இலவசமாக வழங்குவார்கள்னு யார சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு தான் நேரடியா அவங்க வந்து சொல்றாங்க. இது வந்து மிக 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 ஒரு கடுமையான ஒரு இல்லாத ஒன்றை வந்து தமிழக அரசின் மீது சுமத்துவது, கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க மேல வைப்பது, ஒரு அபத்தமாக வந்து பேசுவது. ஒரு தமிழக அரசு இன்னும் பெண்களின் நலனுக்காக வேற பல விஷயங்களை வந்து செய்யலாம். பெண்களுக்கான ஒரு குறைந்தபட்ச கூலியை ஒன்றும் வந்து நிர்ணயம் பண்றதுல வந்து தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னும் கூட வந்து ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறவங்களை நிரந்தரப்படுத்துறது, எவ்வளவு அரசியல் பிரச்சனைகளை வந்து நேர்மையாக வந்து அவர்கள் பேசினா நம்ம ஆதரிக்கலாம். ஆனா நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமாக தமிழக அரசை வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பட்சத்துல எனக்கு என்னன்னா, தமிழக அரசு நேரடியாக வந்து இதன் மீது, இந்த வார்த்தைகள் மீது வழக்கு போட்டு அவரை வந்து உள்ள தள்ளணும்ன்றதுதான் ஒரு நிறைவான கருத்தா நான் வந்து இங்க பதிய வைக்கிறேன். நன்றி 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 மேடம். நீங்க அதாவது மகளிர் ஆணையம் தான் வந்து இதற்கான ஒரு முன்னேற்பாடை வந்து எடுக்கணும். ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க தான் வந்து பொருத்தமானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவத்திலேயே அந்த பெண்கள் வந்துட்டு அதாவது எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க, அந்த எஃப்ஐஆரே லீக் அவுட் ஆகுது. அப்போ இதுதான் பெண்களை வந்து இவங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சணம். அதனால இவங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து பெண்களை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற உணர்வற்றவர்கள் தான். அதனால தான் அது வந்து பேச்சிலும் வெளிப்படுகிறது. அதனால மகளிர் ஆணையம் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய விண்ணப்பம்.
கண்டிப்பாக இதுல மஞ்சுளா மேடம் சொன்ன மாதிரி ஒரு அரசையே இழிவுபடுத்தி இருக்கிறார் CV சண்முகம் அப்படிங்கிறது இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களையுமே அதை சேர்ந்து வலியுறுத்துவதாக நான் உணர்கிறேன். நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.